எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்கள் தன்னுடைய கடைசி நிலையில் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் சில அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் திருப்பி சொன்ன பதில் தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்க, சிஎம் விஜய் அவர்கள் திருப்பி கொடுத்த பதில் என்ன, இந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பாக்குற அளவுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஜோதிகா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் பேசின விஷயத்தையும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் திருப்பி கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்ல ஜோதிகா அவர்களுக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அடிப்படையில் தெரிஞ்சு கொண்டு தான் ஆகணும். இதற்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்களுடைய மாமனார் சூர்யா அவங்களுடைய அப்பா சிவகுமார் அவர்கள் ஒரு முறை பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. நாங்கள்லாம் அந்த காலத்திலிருந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமோ, ஒரு புதிய ஆட்சி நம்முடைய தமிழகத்தில் ஆட்சி புரியுமோ, இதெல்லாம் எப்போ நடக்கும், ஊழல் எப்போ ஒழியும், இப்படிங்கிறதையே தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். இது இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி நான் உயிரோடு இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு பெருமையாக பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் சிவகுமார் அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பார். அப்படி பேசின உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆதரவு தெரிவித்தாங்க. சமூக வலைத்தளங்களில் டிவிகே தொண்டர்கள், சிஎம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவித்தாங்க. பல செலிபிரிட்டிகள் ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டில் என்ன நடந்துச்சு, ஜோதிகா அவர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனால் ஒரு இன்டர்வியூவில் போய் சிஎம் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறீங்க? ஓரளவுக்கு பேசியிருக்கலாம், ஆட்சி நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறத பேசியிருக்கலாம், இல்லை பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம். இன்னும் 5 வருடம் கழித்து இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். எதனால் ஆட்சிக்கு வந்த 2 மாதத்தில் இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறீங்க? உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதா? உங்களுடைய பையனையும் சிஎம் விஜய் அவர்களையும் தான் காம்படிஷனாக இந்த மக்கள் இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய பையனுடைய காம்படிஷன் இப்படி புகழ்ந்து பேசினீங்கன்னா, நீங்களே உங்களுடைய பையனுடைய வேஸ்ட்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ஜோதிகா அவர்கள் அவங்களுடைய கணவர் சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக சிவகுமார் அவர்கள்ட்ட கொதித்தெழுந்து பேசியிருந்தாங்க. உடனடியாக சூர்யா அவர்கள் நடுவில் வந்து, 1000 இருந்தாலும் பெரியவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, அமைதியாக போங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இது குறித்து ஏற்கனவே சோசியல் மீடியாக்களில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1000 இருந்தாலும் ஜோதிகா அவர்கள் பேசுறது தப்புப்பா, என்னதான் இருந்தாலும் அவர் வயசானவர், அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசுறாரு. 2வது சிஎம் விஜய் அவருடைய ஆட்சி உண்மையிலும் நல்லா தானே இருக்குது, ஊழலை ஒழிச்சிருக்காரு, இவங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரம் கோபம், இவங்களுடைய கணவருக்கு ஆதரவாக இவங்க மட்டும் என்ன வேணா பேசலாமான்னு ஒரு புறமும், இன்னும் சில பேர் அவங்க சொல்றது கரெக்டு தானே, 5 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல, அதற்குள்ள எதுக்கு இப்படி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சில பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஜோதிகா அவர்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கவும் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்களாம். அப்போ வந்து திடீர்னு ஜோதிகா அவர்களுக்கு நான் சிஎம் விஜய் அவர்கள்ட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு கேட்கவும் பேசியிருக்கிறாங்களாம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னாமா, சில வாரங்களுக்கு முன்னாடி நான் உங்களை தவறாக பேசுகிற மாதிரி நிறைய சோசியல் மீடியாக்களில் நியூஸ் போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அந்த மாதிரி எதுவும் பேசலை. கொஞ்சம் பொறுத்து இருந்து நீங்கள் வந்து இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய விமர்சனத்தையும் உங்களுடைய பாராட்டுதல்லையும் பேசலாங்கிற அளவுக்கு தான் நான் பேசியிருந்தேன். ஆனால் சமூக வலைத்தளங்களில் இதற்கு காது மூக்கு வச்சு பல வகையாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் நான் இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது ரொம்ப நாள் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ சொன்னேன். ஏன்னா நானும் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஊழல் பல இடத்துல குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் என்னால் அதை வந்து கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னதுக்கு நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமர்சனம் பண்ணுறது அனைவருடைய உரிமை, அது யார் வேணால் பண்ணலாம். சமூக வலைத்தளங்களில் 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லபடியாக திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜோதிகா அவர்கள் நல்ல நிலைமையில் நல்ல உடல்நிலையோடு மீண்டும் வந்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட தகவலாம் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஜோதிகா பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.